ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். ஒரு சிம்பிளான ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மசாலா காரா பொரி ரொம்ப ருசியாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்க வந்து கேட்டாங்கன்னா அப்பப்பவே உடனுக்குடனே ரொம்ப சுலபமான முறையில் செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி செய்து சர்வ் பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1/4 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் வறுத்துக்கலாங்க. மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 பாகம் வேர்க்கடலை வறுத்தா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. இப்போ இது கூட ஒரு 5-6 பல் பூண்டு வந்து அம்மியில் தோலோடு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலை ஒரு 2-3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூடவே ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் 4 தான் கிள்ளியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதாவது காய்ந்த மிளகாய் வந்து சும்மா ஃப்ளேவருக்காக தாங்க நம்ம மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த பூண்டு, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த வேர்க்கடலையோடு சேர்த்து இதுவும் நல்லா வறுப்பட்டு வரணும். கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து லேசாக போட்டால் போதுங்க, ஏன்னா ஏற்கனவே பொரியில் வந்து உப்பு இருக்கும். அதனால் உப்பு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அந்த மிளகாய்த்தூளோடு சேர்ந்து எல்லாமே நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட அரைப்படி ஆகிற மாதிரி பொரி சேர்த்துக்கலாங்க. பொரி வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்கோங்க. பொரியை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் திரும்பவும் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொரி வந்து அந்த கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். சூடாக இருக்கும்போது எடுத்து சர்வ் பண்ணிடாதீங்க. நல்லா ஆற விட்டுட்டிங்கன்னா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்து சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்போ எடுத்தாலும் மொறுன்ட்டு நல்லா இருக்குங்க. பாருங்கள், இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு தூவி விட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். கேரட் கூட துருவி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தள்ளுவண்டி கடையில் கிடைக்கிற அதே பொரி சுவையில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சமையல் சூப்பர் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய ஆல் என்ற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.